வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ராஜா மாதிரி சூப்பராக விற்பனை ஆகிட்டு இருந்த லெஜெண்டரி கார்கள் நிறைய கார்கள் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு சில கார்கள் ஒரு 5 கார்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ இந்தியாவில் 2024 2025 இந்த 2 வருஷத்துக்குள்ளே விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த லெஜெண்டரி கார்கள்லாம் ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கார் வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து சியாரா அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு. இந்த காரோட லுக்குக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காரை வந்து வாங்கினாங்க. பட் இப்போ இந்த கார் வந்து விற்பனையில் இல்லை. பட் இந்த காரை திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஐசி இன்ஜின் மற்றும் எலக்ட்ரிக் 2 வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஆல்ரெடியே வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த காரை வந்து ஷோகேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த காரை பார்க்குறப்ப நியூ வேரியண்ட் வந்து ஹரியர் மற்றும் டாட்டாவில் இருக்கக்கூடிய சஃபாரி ஃபேஸ் லிஃப்ட் இந்த 2 கார் மாடல்களை பேஸ் பண்ணி டிசைன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இப்போ டாடா மோட்டார்ஸ் தான் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் குரூப்பையும் வந்து ஆக்குபை இருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ வந்து லேண்ட் ரோவர் கார்களுக்கே உரித்தான அந்த ஒரு பாக்ஸி டிசைனு, ஒரு டாலான ஒரு லுக்கு, அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த சியாரா கார் வந்து தெரியுது. 2025க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ச்சுனர், இன்னோவா இந்த மாதிரி கார்களை வாங்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இந்த சியாரா கார் வந்துச்சு அப்படின்னா இந்த காரை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மகேந்திராவில் அர்மாடா அப்படிங்கிற ஒரு காரு. இப்போதைக்கு வந்து இந்தியாவில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா தார் தான் எல்லாருடைய ஞாபகத்துக்கு வந்து வரும். ஜிம்னியை வந்து மாருதி வந்து கொண்டு வந்தாலுமே கூட இன்னும் வந்து அந்த தாருக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் வந்து குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய தார் கார் வந்து 3 டோர் வெர்ஷனில் மட்டும்தான் வந்து இருக்குது. கூடிய விரைவில் 5 டோர் வெர்ஷன் காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. அந்த 5 டோர் வெர்ஷன் காரோட பேர் தான் வந்து அர்மாடா அப்படின்னு வந்து வைக்கலான்னு வந்து இருக்காங்களா. இந்த அர்மாடா அப்படிங்கிற காரு ஆல்ரெடியே வந்து மகேந்திராவில் நல்லா விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஜீப் டைப்பில் வரக்கூடிய எஸ்யூவி ரக காராக இருந்துச்சு. 1991 2001 வரைக்கும் இந்த கார் வந்து விற்பனையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 மகேந்திரா வந்து மேக்ஸுங்கிற ஒரு காரை வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து அர்மாடா வந்து அப்படியே ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த நேமில் வந்து புதிய கார் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ரெனால்ட்டில் வந்து டஸ்டர் கார் வந்து இருக்குது. டஸ்டர் கார் வந்து அந்த அப்கமிங் மாடல் வந்து வெளிநாடு சந்தையில் விற்பனைக்கு வந்துருச்சு. நம்ம ஷோ பண்ணிட்டாங்க. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 2025க்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலே வந்து எஸ்யூவி கார்கள்லாம் பிரபலம் அடையாத சமயத்திலே ரெனால்ட்டுக்கு வந்து கை கொடுத்தது வந்து இந்த டஸ்டர் கார் தான். டஸ்டர் கார்னால தான் ரெனால்ட் பிராண்ட் வந்து இந்தியாவில் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னே வந்து சொல்லணும். ஏன்னா வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடி டிசைனு, நம்பகத்தன்மையான இன்ஜினு, நல்ல இடவசதி இருக்கிற மாதிரி வந்து கேபினு, ஒரு லாங் ட்ராவல்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சொகுசாக உட்காந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரை வந்து ரெனால்ட் வந்து டிசைன் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் நிறுவனங்கள் வரிசையாக வந்து எஸ்யூவி ரக கார்களை இறக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கிரெட்டாவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிது. அப்போ வந்து டஸ்டரோட இடத்த கிரெட்டா வந்து அப்படியே வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் டஸ்டர் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப டிசைன்லாம் வந்து மாற்றி இன்னும் கொஞ்சம் ரகடான ஒரு லுக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா டஸ்டர் கார் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த காரை வந்து பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அம்பாசிடர் கார் ஒரு காலகட்டத்தில் வந்து பிரதமரில் ஆரம்பித்து சிஎம், அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் இந்த அம்பாசிடர் கார் தான் வந்து வரும். ஒரு பெரிய ஆட்கள் வந்து அரசியல்வாதிகள் வராங்க அப்படின்னா வரிசையாக 10 அம்பாசிடர் கார் வந்து சைரனோடு வந்து வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு காராக வந்து இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2014 வரைக்கும் வந்து இந்த காரை வந்து ப்ரொடக்ஷனில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் அம்பாசிடருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் வந்து குறையவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ திரும்ப ஹிந்துஸ்தான் வந்து ஃப்ரெஞ்சு கார் மேக்கரான பிஜியாட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து இந்த காரை வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் வந்திருக்காங்க. அம்பாசிடரை பொறுத்த வரைக்கும் அதோட இன்ஜினெல்லாம் தொடர்ந்து மாற்றிக்கிட்டே வந்திருந்தாங்க. பட் டிசைனை மட்டும் வந்து மாற்றவே இல்லை. அந்த டிசைன் தான் வந்து இந்த காருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அலுப்பு தெரியாமல் ட்ராவல் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பெருசாக வைக்காது. பெருசாக விபத்தில் வந்து சிக்கினாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வர கார்கள்லாம் வந்து முன்னாடி பேனட் இதெல்லாம் என்ன தான் இருந்தாலும் நிறைய அடிபடுது. நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ அந்த காலத்தில் அம்பாசிடர் காரோடைய பானட் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். உள்ளே இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து பெரிய காயங்கள்லாம் வந்து ஏற்படாது. ஸோ இதுதான் இந்த காருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கார் வந்து 2025க்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் காராக வந்து விற்பனைக்கு வந்து வர இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபைனலாக கான்டஸா அப்படிங்கிற ஒரு காரு. இது வந்து ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் இந்தியாவில் விற்பனையில் இருந்த ஒரு காரு. இந்த காரும் வந்து புகழ்பெற்று அதிகமாக விற்பனை ஆணுச்சு.
எஸ்ஜி கார்பரேட் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த காரையும் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்களா. நன்றி.